தொடர்ந்து மன இறுக்கம், கஷ்டம், சரியான வரன் அமைய மாட்டுது. பிரச்சனை மேல பிரச்சனை. வீட்ல மாறி மாறி ஒருத்தர் மாத்தி ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. கடன் தொல்லை, பிசினஸ் லாஸ், ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ரீடிங் இது. இமீடியட்டா உங்க வீட்டை சுத்தியும் உங்க வீட்டுக்குள்ளேயும் நல்லா கிளீனா வச்சுக்கோங்க, கிளியரா வச்சுக்கோங்க. கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு வீட்டை நல்லா கிளீனா தொடச்சு வைங்க. பூஜை அறையை சுத்தம் பண்ணுங்க, மஞ்சத்தூள் போட்டு தொடங்க. மணி அடிச்சு சாமி கும்பிடுங்க. சாம்பிராணி போக ஃப்ரைடே டியூஸ்டே போடுங்க. அதுக்கப்புறம் பாதுகாப்பு அருட்காப்பு வளையம் வந்து உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு போடுங்க. குழந்தை குட்டி வெளியில போறதுக்கு முன்னாடி காலையிலே அருட்காப்பு போட்டு அனுப்புங்க. எனக்கு போட தெரியாது அப்படின்னுங்க வேதாத்ரி ஐயாவோட அருட்காப்பு அதை பார்த்து போடுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க. கடவுளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அடுத்தது கல்லுப்போ வந்து நீங்கள் வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுற இடங்களா இருக்கட்டும், இந்த இடங்களில் கல்லுப்பை பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் பார்வைக்கு முன்னாடி தோதுவாக வைங்க. அது வந்து நெகட்டிவ் வைப்ரேஷனை இழுத்துரும். நன்றி கொடுங்க கடவுளுக்கு. 3 வேளையும் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. விவசாயிங்களுக்கு அதை படைச்ச உணவு படைச்ச விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு அழகாக தூங்குறோம், நாளைக்கு உயிரோடு எந்திரிக்கிறோம். கடவுளுக்கு, யூனிவர்ஸுக்கு, ஏஞ்சல்ஸுக்கு, பிரபஞ்சத்துக்கு நன்றி கொடுத்துட்டே வாங்க. தொடர்ச்சியாக செய்யுங்க இதை. சேரிட்டி ஒர்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. கை கால் முடியாதவங்களுக்கு, ஊனமுற்றவங்களுக்கு, புவர் பீப்புளுக்கு, நீடி பீப்புளுக்கு, படிக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்க குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு ஏதாவது மிச்சம் மீதி பாக்கி வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை போய் ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. ஏன்னா பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைய பேர் மறந்துடுவாங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது குலதெய்வம் மட்டும்தான் மற்ற தெய்வங்கள்ட்ட போய் மன்றாடும். என் குலத்தை சேர்ந்தவனுக்கு இன்னைக்கு கஷ்டத்தில் இருக்காங்க, எனக்கு காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி மன்றாடி நிற்கிற ஒரே தெய்வம் நம்ம குலதெய்வம் தான். அந்த வழிபாடை தவற விடாம நீங்க பண்ணி முடிக்கணும். முடிஞ்சா ஏதாவது பாக்கி இருக்கான்னு யோசிச்சு அந்த பிரார்த்தனையை வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் கடவுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் நிறையா உனக்கு சயின்ஸை அட்வைஸ் கொடுக்குறேன், நீ தான் கவனிக்க மாட்டேற. நீ பார்க்குற எல்லா விஷயங்களையும் நான் அட்வைஸ் கொடுக்குறேன், சயின்ஸ் கொடுக்குறேன், பாதுகாப்பு கொடுக்குறேன். நீ சரியான பாதையில் தான் இப்போ போயிட்டுருக்க. தைரியமாக தன்னம்பிக்கையோட என்னோட வழிகாட்டுதல் இருக்குது, தைரியமாக போ.